ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈக்குவாலிட்டி அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். ஈக்குவாலிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா சமத்துவம் அர்த்தம். 7th ஸ்டாண்டர்டோடைய யூனிட் 1 ஈக்குவாலிட்டி. சரிங்களா? ஈக்குவாலிட்டினா சமத்துவம். ஸோ இன்ட்ரடிக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சிம்பிளாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ நேச்சுரலாக நம்ம உருவாக்கணும். இன்இக்வாலிட்டி அப்படின்னா ஈக்குவாலிட்டி அல்லாதது என்னதுன்னா கலர்ஸு, இந்த ஹைட்டு, டேலண்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, எக்ஸட்ரான்னு சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இருக்கிற எல்லாத்தையும் இன்இக்வாலிட்டி, நேச்சுரலாக இன்இக்வாலிட்டியாஸை நம்ம பார்த்திங்கன்னா இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ரைட்டுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஃபைட் பண்ணுறோம். ஸோ ஈவனாக ஒரு ட்வின் பிரதர் பிறந்தாலோ அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்களுடைய டேலண்ட்ஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்டு ஹைட்டு, வெயிட்டு, கலர் இதெல்லாம் ஒன்றா இருக்காது. கலர் வேணால் சம்டைம்ஸ் ஒன்றா இருக்கலாம். பட் ஹைட்டு, வெயிட்டு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இது பண்ணால் நிறைய சேஞ்சஸ் வரும். சரிங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எதுலலாம் பார்த்திங்கன்னா சேஞ்சஸாக இருக்கும். கேஸ்ட்டில், ரிலிஜனில், லாங்குவேஜில், எக்கனாமிக்கல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த யூனிவர்சிட்டியில் இந்த ஃபுல் வேர்ல்டு கூட தான் நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம அதை தடுத்து நம்ம டெவலப் பண்ண நம்மளுடைய வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஈக்குவாலிட்டி? ஃபஸ்ட் நம்ம ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னென்னு கற்றுக்க போகிறோம். ஈக்குவாலிட்டி என்ஷூர்ஸ் தட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி ஆர் less favorably based on specific characters including race, gender, disability, religion or belief, sexual orientation and age. According of Prof. Lakshmi, equality does not mean density of treatment, the sameness of reward. It means first of the absence of social privilege. On the second, it means the adequate operations are laid upon to all. இதை ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. வாட் இஸ் ஈக்குவாலிட்டினா இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி இஸ் அ பவர்ஃபுல் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடல் that has inspired and guided human society for many countries. The accept of equality invokes the idea that all human beings have equal worth regardless of their caste, color, gender, race or nationality. The democratic ideals such as liberty, equal, etc. are meaningful that effective only when they are implemented with justice. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயில்க்கெலாம் குறித்து வச்சுக்கோங்க. சொசைட்டி ஈக்குவாலிட்டி சொசைட்டி ஈக்குவாலிட்டி மீன்ஸ் தட் ஆல் சிட்டிசன் ஆர் entitled to enjoy equal status in society. There should not be discrimination of caste, creed, color and race. All should have equal opportunities to develop their personality and to complete goals. Civil equality அப்படின்னா civil equality is enjoyment of civil rights by the citizen. There should not be any description of superior or inferior. The rich and poor, caste or creed, equal rights. Rich or poor அதை பார்த்துட்டு நம்ம ரிட்டன் படிச்சுட்டு சாரி, வெரி வெரி சாரி. ஸோ அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது இவ்வளோ இங்கிலீஷில் படித்து சொன்னேன் இல்லை. நான் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஈஸியாக சொல்லி முடிச்சிடுறேன். all the democracy countries including India have guaranteed the political rights all citizens in equal right to vote, right to hold public office, right to criticize of government. இது இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இன்க்ளூடிங் அப்படின்னா இந்தியாவிலுமே கூடமே பார்த்திங்கன்னா எதெல்லாம் டிஃப்ரெண்ட், எதெல்லாம் நம்ம ஈக்குவாலிட்டியாக இருக்கும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைட் டு ஓட்டு நம்ம எல்லாருமே பணக்கார, ஏழை, பிச்சைக்கார எல்லாருமே, கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும், குள்ளமாக இருக்கும், அப்படி யார் என்னதாலும் சரி எல்லாருமே ஓட் போடுறதுக்கான உரிமைகள் இருக்கும். இந்திய
குடிமகன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமே நம்மள என்னதான் ஆதார் கார்டு. அந்த மாதிரி நம்ம வந்து ஓட்டு போடுறதும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுக்கான மக்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லைங்களா, அதுதான் ரைட் டு ஓட். அந்த ரைட் டு ஓட்டை நம்ம தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஓட் போட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கிறோம். அதில் வந்து நம்ம எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். பப்ளிக் ஆஃபீஸ் ரைட் டு ஹோல்டு பப்ளிக். இந்த மாதிரி பப்ளிக் ரேஷன் கடையெல்லாம் போனீங்கன்னா ஒன்றா நம்ம பணக்கார ஏழை எல்லாருமே லைனாக தான் போய் நிற்கணுமே தவிர்த்துட்டு பணக்காரன் முன்னாடி வைங்க ஏழை முன்னாடி வைங்கன்றது சட்டப்படி தப்பு. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சட்டப்படி தப்பு தான். ஆனால் நம்ம ரேஷன் கார்டில் அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து சட்டப்படி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம், சரிங்களா. ரைட் டு கிரிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஓகேவா. அடுத்து சிட்டிசன் ஷுட் ஹவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேட் இன் பொலிட்டிக்கல் லைஃப். பொலிட்டிக்கல் லைஃப்க்கு இதெல்லாமே கன்ஃபார்ம் தேவைப்படும். ஸோ வந்து இப்போ ஒரு சிட்டிசன் அப்படின்னா இந்திய குடிமகன் அர்த்தம். சிட்டிசன் இந்திய குடிமகன், ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 80 years of age without any discrimination in India, first country given right to vote to women in old year, okay, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா 18 வயசு இது வரைக்கும் நான் படித்து முடிச்சிருக்கேன். சூப்பர். நான் சொன்னதில் இல்லை, நான் சொல்லிக்கிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 80 years 18 வயது முடிந்த அனைவருமே ஆண் பெண் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 18 வயசு முடிஞ்சவங்க எல்லாருமே வித்தவுட் 8 years ஆஃப் ஏஜ் வித்தவுட் 18 வயசு முடிஞ்சவங்க எல்லாருமே ஓட்டு போட தகுதி உள்ளவர்கள். அதுக்கு முன்னாடி இருக்கவங்க ஓட்டு போடக்கூடாது. ஏன் ஓட்டு போடக்கூடாது? ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் குழந்தைங்க 18 வயசு இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெரியவங்க, உங்களுக்கான மக்களை நீங்களே தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளர்ந்துடும் அப்படின்னு சொன்னால். இன் சுவிட்சர்லாண்ட் த ரைட் டு ஓட் கிவன் உமன் இன் அதாவது பார்த்திங்கன்னா 1971 தான் பார்த்திங்கன்னா உமனுக்கு நீங்கள் ஓட்டு போகலான்னு சுவிட்சர்லாண்ட் ஃபஸ்ட்டு அங்கே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனி பர்சன் ஹூ கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 25 years கேன் கண்டினியூ செலெக்ஷன் இன் இந்தியா. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இப்போ நான் இது வந்து அந்தளவுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அதனால தான் நான் அதை விட்டுட்டேன், ஓகேவா. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பார்த்தீங்கன்னா டிக்கன்சிஸ்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆல் உமன்ஸ் பீயிங் both men and women are free develop their personality abilities and make a choice without any limitation. பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டு போடுறதுக்கு லிமிட் கிடையாது. ஒரு வாட்டி போட்டோம், அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம வேறு யாரும் தேர்ந்தெடுக்கும் போது போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கான மக்களை தேர்ந்தெடுக்கணும். நம்ம அது ஒரு ஃப்ரீ, ஓகேவா. ஒரு ஆணோ பெண்ணோ ரெண்டு பாத் அப்படின்னா ஆண் பெண் மற்றும் அதர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போகிறதுக்கு தகுதி உள்ளவர்கள், சரியா. அடுத்து இங்கே பாருங்கள் ஆர்டிக் 14 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. சம்மரிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோட நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர் போட நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்மளுக்கு எக்ஸாமுக்கு இந்த லெசன்ஸ் வரைக்கும் படித்தாலும் ஓகே தான். Choose the correct answer. Which one of the following does not come under equality? Showing inequality between rich and poor. So option D. Which one of the following comes under political right to petition the government and citizen public policy? அடுத்து in India right to vote given to all citizens at the age of நல்ல இது எல்லாமே நான் இருக்கிற சொல்லி கொடுத்து தான் வந்திருக்கு. ஸோ 18 B option 18. So inequality created by man on the basis of caste, money, religion, etc. is called as a man-made equality. man-made தான் என்ன பண்ணிட்டு இந்த caste, money இதெல்லாம் வந்து அவனு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனேஜர் நம்ம வந்து தயாரிச்சு வச்சுருங்களா. இன் சுவிட்சர்லாண்ட் த ரைட் டு ஓட் டு கிவன் உமன் இன் த இயர் சொல்லியிருக்கேன் 1971. ஸோ ஆன்சர் பி. சிவில் ஈக்குவாலிட்டி இம்ப்ளீஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல் பிஃபோர் லா. த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் அபவுட் த ரைட் டு ஓட் ஃப்ரம் ஆர்டிக் 14 to 18 இங்கே கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துக்க சொன்னீங்களா, அதுக்கு அதாவது பார்த்துக்க சொன்னேன். 14 to 18 நான் பார்த்துக்க சொன்னேன்ல, அதில் பார்த்துக்கோங்க. 14 to 18, ஓகே. Right to contest the elections is the dash right. Political rights, ஓகேவா. political rights important rights, ஓகேவா. equality means absence of social privileges, ஓகேவா. give short answer பாருங்க. what is equality? 173 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 173 இருக்குது பாருங்கள். இந்த வாட் இஸ் ஈக்குவாலிட்டி, இந்த ஈக்குவாலிட்டி இன்சூரன்ஸ் வந்து இந்த இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க, ஓகேவா. ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் 174 இது வந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க, ஓகேவா.
வாட் இஸ் சிவில் ஈக்குவாலிட்டி? அதே 173 பார்த்தீங்கன்னா சிவில் ஈக்குவாலிட்டி இஸ் என்ஜாய்மெண்ட்லேருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டட் வரைக்கும் அதுக்கு கிரியேட்டட் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வாட் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி? நான் வந்து அதே 145 இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி பாருங்க, பொலிட்டிக்கலுக்கு தான் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் டீட்டெயிலோட இருங்க வரேன் ஒரு செகண்ட் படிச்சுக்கூடி. டைட் அபவுட் ஈக்குவாலிட்டி 143 தான். 143ல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஈக்குவாலிட்டி இஸ் அ பவர்ஃபுல் மாரல்லேருந்து இந்த வித்தவுட் டஸ்டின் வரைக்கும் ஃபஸ்ட்டு டீட்டெயில். செகண்ட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி தான் இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி கரெக்ட் ஓகேவா. செகண்ட் டீட்டெயிலில் இதிலேருந்து இது வரைக்கும் செகண்ட் டீட்டெயில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து இதிலேருந்து இது வரைக்கும் செகண்ட் டீட்டெயிலோட செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் டீட்டெயிலோட தேர்ட் பாயிண்ட். அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் டீட்டெயிலோட ஃபோர்த்து பாயிண்ட். வெறும் நான் 4 பாயிண்ட் தான் குறித்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் குறிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டூஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொடெக்ட் த ரைட் டு ஈக்குவாலிட்டி? பேஜ் நம்பர் 175 எடுத்துக்கோங்க. 175ல் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப்லேருந்து இந்த கான்ஸ்டியூஷன் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது டீட்டெயிலோட தேர்டு ஒன். ஸோ அதோடு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிந்த ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு லைஃப் காலம் ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை எழுதிக்கோங்க. There should not be any discrimination among the citizens on the basis of status, caste, color, creed and rank etc. இதெல்லாமே சோசியல் ஈக்குவாலிட்டி. செகண்ட் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் த பிஃபோர் இன் லா வந்து சிவில் ஈக்குவாலிட்டி. இப்போ சிவில் மட்டும் போட்டால் போதும். அடுத்து ரைட் டு ஓட் ரைட் டு ஓட், ரைட் டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ் அண்ட் ரைட் டு சிட்டிசன் த கவர்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. படிக்கும்போது நம்ம நல்லா படிச்சிருப்போம். மை அபிலிட்டி இஸ் நாட் லெஸ் தென் மென் இன் எனி ஆஸ்பெக்ட் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ இது எல்லாமே இது லெசன்ஸோட முடியுது. அடுத்து நம்மளுக்கு வந்து பொலிட்டிக்கல் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 2 தான். ஸோ யூனிட் 1க்கு இது வரைக்கும் நீங்கள் படித்து முடிச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவாலிட்டி லெசன் இதோட முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பட் ஒன் மோர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இப்போ தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ ஃபஸ்ட்டு லெசனாக நம்ம ஈக்குவாலிட்டி லெசன் எடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப நேரம் படித்து மிட் டேர்ம் காலையில் தான் ஃபஸ்ட் லெசன் நடத்த முடியாமல் படித்து வெரி சாரி. ஸோ இப்போ வந்து நேரம் நான் நடத்திட்டேன். இது நம்மளுடைய வீடியோ வந்து நம்ம இப்போ தான் கொஞ்சம் போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.